அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ் நெக்ஸ்ட் என்ற யூடியூப் சேனல் மூலமாக கேரியர் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருப்பது மிக மிக முக்கியமானதொரு தலைப்பு. ஆமாம் சாமி மூளையை ஆள்வது எப்படி? அதற்கு ஒரு மெத்தட் இருக்குது, 3-2-1 மெத்தட். என்னது, மூளை ஆமாம் சாமி போடுமா, அதை ஆள முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மட்டுமில்லை, நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு புதியதொரு தகவலை தந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். அது ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரைட்டிங் எ புக் ஆர் ரீடிங் எ புக், இல்லை மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை தினமும் ஒரு ஆங்கில வார்த்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். அது நம்ம பர்த்டேலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை நியூ இயர்லேருந்து இப்படி நிறைய பேர் போடுவோம் லிஸ்ட்டு. ஆனால் கண்டிப்பாக பெரும்பாலும் அவங்க இதில் தோல்வியை தான் சந்திப்போம் நம்ம. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நீங்கள் ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் எடுத்துருக்கிறீங்க, அதை செய்ய ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எடுத்தோடனே நம்ம எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்போம். இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிறப்போ நமக்கு பிடிக்காது. அப்போ என்ன நினைப்போம், என்னடா இது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். உடனே மூளை என்ன சொல்லணும் நம்மள்கிட்ட, சரி ஓகே இது செய்யாத, உனக்கு பிடிச்ச வேலை ஏதாச்சும் ஒன்று செய்ய அப்படின்னு நம்மள்கிட்ட வேறு இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும். அது ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் நம்மளோட அப்டேட் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை உங்களோட ரீடிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம். அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. அதை செஞ்சோன்னா ஒரு ஜாப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மூளை உங்களை சபாஷ் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லும். நீங்களும் சந்தோஷமாயிடுவீங்க. ஸோ எந்த காலத்துலேயுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நம்ம இருப்போம். நீங்கள் செய்கிற அந்த வேலை எப்போதும் செய்கிற ஒரு ரொட்டீன் ஒர்க்கு, அதுவும் தேவையான ஒர்க்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் எதை ரெசல்யூஷனாக எடுத்தீங்களோ அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் முடியல, டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா மூளை இல்லை நீ செஞ்சே ஆகும்னு சொல்லவே சொல்லாது. அப்படியா தம்பி, நீ உனக்கு பிடிச்ச ஒரு ரொட்டீன் ஒர்க்கை பண்ணு அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் இந்த நேரத்தில் ஒரு ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, டிஃபிகல்ட் டாஸ்க் நீங்கள் எடுப்பீங்க, நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. உடனே மூளை சொல்லணும், சரி விடு உனக்கு பிடிக்கல, ஸ்டாப் தட், வருத்தப்படாது. ஏன்னா மூளை உங்களை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்க தான் விரும்பும். எப்போதுமே உங்களை சந்தோஷமாக வச்சுக்க தான் விரும்பும். நீ உனக்கு பிடிச்ச வேலை, கம்ஃபர்டபுள் வேலையை நீ செய்ய. அதாவது என்னென்னா, நீங்கள் எப்போதும் செய்கிற ஒரு வேலை, கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிற வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நீங்கள் அதை செய்வீங்க. அது ஒரு ஈஸியாக டாஸ்க்காக இருக்கலாம், ஃபன் டாஸ்க்காக இருக்கலாம், நீங்கள் உடனே ஹாப்பி ஆகிடுவீங்க. அதனால தான் நான் மூளையை ஆமாம் சாமி மூளை அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம ஒரு டாஸ்க் லிஸ்ட்டு போடுறோம்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே என்னது, நம்மளை இப்போ இன்றைய தேதியில் நம்ம இருக்கிற தரத்தை கண்டிப்பாக உயர்த்துகிற ஒரு இதுதான். காலையில் எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஒரு புத்தகத்தை படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புத்தகத்தை எழுதுறதா இருக்கட்டும், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அது மாணவர்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கலாம், பெரியவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கலாம். எல்லா டாஸ்க்குமே ஆக்சுவலாக என்னது, உங்களை இன்றைக்கிலேருந்து நாளைக்கு உங்களோட தரத்தை உயர்த்துறதுக்கான தரம். அதாவது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோனுக்கு போகிறது. ஆனால் இம்மீடியட்டாக கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோனுக்கு போக முடியுமானா முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வரணும், டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரணும், வந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறமா அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த க்ரோத் ஜோனுக்கு போகணும்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஜோனுங்கிற ஒரு இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணி ஆகணும். அந்த ரிஃப்ளெக்ட் ஜோன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஜோன். இங்கே தான் நீங்கள் உங்களோட பேசிக்க போகிறீங்க. இங்கே தான் நான் சொன்ன 3-2-1 மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரிஃப்ளெக்ட் ஜோனை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் க்ரோத் ஜோனுக்கு போயிடுவீங்க. வாங்க அந்த 3-2-1 மெத்தடை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 அப்படின்னா 3 லாங் பிரீத்ஸ். எப்படின்னா, அவ்வளோதான், இன்னும் 2 செய்யுங்க போதும். இது ஏன் அந்த லாங் பிரீத்ஸ் எடுக்க சொல்கிறோம்னா, உங்கள் மனசு அமைதியாகும். அதாவது நீங்கள் மனசோட பேச போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த லாங் பிரீத் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 பிரீத் எடுத்துட்டிங்களா, அடுத்தது 2வது 3-2-1ல் 2. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 கேள்வி கேட்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்க போகிறீங்க. இது எப்படி கேட்கணும்?
கோவமாக கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறீங்க. அப்போது ரொம்ப அன்பாக பேசணும். ஐ டோன்ட் லைக் டு டூ திஸ் ஜாப் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை, இப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படின்னு ஒரு வேலை இருக்குன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், திங்கக்கிழமை ஆரம்பிக்கலாம், இப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, ஏன் பிடிக்கல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் மனசை கேளுங்க. அது அந்த நீங்கள் செய்யாததுக்கு காரணம் பல காரணம் இருக்கலாம். நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 காரணம் எழுதியிருக்கிறேன். ஒன்று வந்து பயமாக இருக்கலாம், இல்லை அந்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை அது ஒரு டிஃபிகல்ட்டான ஜாபாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை நான் அடிப்படையிலே ஒரு சோம்பேறி, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசிட்ட பேசி ஹானஸ்ட்டாக ஒரு ரிப்ளையை நீங்கள் வாங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 2வது கொஸ்டின், வாட்ஸ் த ஒன் திங் தட் ஐ கேன் டூ நவ் டு அட்ரஸ் தட் ரீசன். அந்த ரீசன் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் என்ன செய்யணும், நாளைக்கு பற்றிலாம் கவலையே படாதீங்க. இன்றைக்கி நான் என்ன செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ நான் 500 பக்கம் உள்ள ஒரு பேஜ் புக்கை படிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய டாஸ்க் அதுன்னு வச்சிங்க. நான் என்ன பண்ணோம், இன்றைக்கி ஒரு 10 பேஜை படிப்போம், இல்லை ஒரு 5 பேஜை படிப்போம்னு நீங்கள் முதல்ல அதை அந்த டாஸ்க்கை சின்னதாக்கிக்கணும். சின்னதாக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு 3 to 1 ஃபஸ்ட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை நடைமுறைப்படுத்துங்க. 5 பேஜோ 10 பேஜோ படி, அது உங்களோட விருப்பம். எத்தனையாக பிரிச்சுக்கிட்டு அதை மட்டும் படிங்க. புக்கு 500 பக்கம் அப்படின்னு நினைக்காம முதல்ல என்ன செய்யணுமோ அதை மட்டும் படிங்க. முதல்ல என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 to 1 மெத்தடை ஃபாலோ பண்ணால் உடனே அந்த வேலையை நான் செஞ்சிட முடியுமா? டெய்லி 10 பேஜா 500 பேஜை படிச்சிட முடியுமான்னா சிலருக்கு முடியலாம், பலருக்கு முடியாது. ஏன்னா இந்த மூளையோட பேட்டர்ன், நம்ம ருட்டீனை வந்து நம்ம அப்படி வச்சுருக்கிறோம். அதாவது கஷ்டமான வேலையை கொடுத்தாவே மூளை என்ன சொல்லும், சரி ஓகே உனக்கு பிடிக்கலையா, ஈஸியான வேலையை செய்ய அப்படின்னு நம்மள சொல்கிற மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு இப்போயும் அது என்ன சொல்லும், உனக்கு பிடிக்கலையா, சரி நீ ஈஸியான வேலையை செய்யின்னு சொல்லும். நீங்களும் செய்வீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யுங்க. ஆனால் ஒரு வித்தியாசம் இப்போ உங்களுக்கு உணர்வீங்க. அதாவது நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சது இந்த ருட்டீன் ஜாப் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சது வந்து தெரியாமல் செஞ்சீங்க. இப்போது ஒரு முக்கியமான வேலையை செய்யறதுக்கு பதிலாக மூளை என்னை ஏமாத்துது, நான் இந்த ஒரு ஈஸியான டாஸ்க்கை செய்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் வரும், ஒரு குற்ற உணர்வு வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த 3 to 1 பண்ணுறப்போ அந்த இதுக்கு நீங்கள் டிபேட் ஆக மாட்டீங்க. ஏன்னா மூளையை பற்றி நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா, இவன் சரியான ஆமாசாமி, எனக்கு இவன் ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஆமாம் போட்டுட்ருக்கேன், நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த 3 to 1 சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகிடுவீங்க. ஃபஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ எப்படியோ கண்டிப்பாக ஆகிடுவீங்க. அப்போது இந்த பேட்டர்னை நீங்கள் மாற்றுறீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அன்கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து க்ரோத் ஜோனுக்கு நீங்கள் போகவே முடியும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் நமக்கு பிடிக்காத செயல்களை செய்யணும். இதை மாதிரி நம்ம நினச்ச வேலையை உடனே செய்யாமல் தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ப்ரோகாஸ்டினேஷன் தள்ளி போடுறது. ஒரு வேலையை இன்றைக்கி வேணாம், நாளைக்கு இல்லை திங்கக்கிழமையிலேருந்து, இல்லை அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அப்படின்னு போடுறது பேர் ப்ரோகாஸ்டினேஷன். இந்த ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ ப்ரோகாஸ்டினை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, உங்களோட பெரிய இன்டென்ஷனோ இல்லை ஸ்ட்ராங் வில் பவரோ ஹெல்ப் பண்ணாது. என்ன ஹெல்ப் பண்ணோம், உங்களோட சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் இல்லை சேஞ்ச் ஆஃப் ருட்டீன். உங்கள் மூளையோட ருட்டீனை மாற்றணும். அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ஏ சக்ஸஸ்ஃபுல் மேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு தலைப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.